பாவம் செய்து மகிமை இழந்தோம். பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறபடினால மகிமை ஒவ்வொரு சூழ்நிலையில் ரிலீஸ் ஆகும். பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, தேவனிடத்தில் நல்ல உறவு உண்டாயிருக்கிறது என்றால் ஒவ்வொரு சூழ்நிலையில் நல்லது நடக்கும்ங்கிற எதிர்பார்ப்பு இருக்கும். தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே. உலக நம்பிக்கை வேற, பைபிள் நம்பிக்கை வேற. எல்லாம் ஹோப்லெஸ்ஸாக இருக்குது, நம்பிக்கையே வாய்ப்பே இல்லைங்க, வழியே இல்லைங்க, நடக்காதுன்னா கூட நடக்கும், நல்லது நடக்கும். முடிஞ்சிருச்சுங்க, சாம்பலுங்க, அழகான ஒரு ப்ராடக்ட் வெளியே வரும். பட்ட உபத்திரவம் கஷ்டங்க, அவமானத்துக்கு பதிலாக இரட்டிப்பான நன்மை வரும். ஏன்னா நமக்கு நம்பிக்கையற்ற மக்கள் அல்ல, நம்பிக்கையின் மக்கள். ஏன்? தேவனுக்கும் எனக்கும் தொடர்பு இருக்கிறது. நான் தோத்த அவர் தோத்தது மாதிரி அவர் தோக்க மாட்டார், அவருடன் எனக்கு உறவு இருக்கிறது, செம்மையான ஐக்கியம் இருக்கிறது என்றால் தேவ மகிமை நன்மைகள் வெளிப்படும் என்கிற நம்பிக்கையினால மேன்மை பாராட்டுகிறோம்.